الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم إنا كنا من الظالمين اللهم إني كنت من الظالمين யா அல்லாஹ் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ செய்த அனைத்து பெரிய சிறிய பிழைகளையும் பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் என் உஸ்தாத்மார்கள் செய்த பிழைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் என் பெற்றோர்மார்கள் செய்த பிழைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் என் உற்றார் உறவினர் செய்த பிழைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் என் உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் செய்த பிழைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உங்களிடமே கையேந்தி கேட்கின்றோம். யா அல்லாஹ் யா ரஹ்மானே எங்களுக்கு வீண் வரை செலவுகளை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் மருத்துவ செலவுகளை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நோய் நொடியற்ற வாழ்க்கையை தந்தொருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நோய் நொடியற்று எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உங்களிடமே கையேந்தி கேட்கின்றோம். யா ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தின் போற்றால் கேட்கின்றோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரமலானின் முதல் பத்து ரஹ்மத்துடைய பத்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் ரஹ்மத்துடைய பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ரஹ்மத்து பத்தில் ரஹ்மத் பெற்ற கூட்டத்தில் எங்களும் குடும்பத்தாரையும் ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உங்களிடமே கையேந்தி கேட்கின்றோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னை விட்டால் எங்களுக்கு ஒரு யாரும் யா அல்லாஹ் இருக்கா? யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடமே கையேந்தி கேட்கின்றோம். யா அல்லாஹ் எங்களது கைகளை உனது படைப்பினங்கள் பக்கம் திருப்பி விடாதே. யா அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் 30 நோன்பையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் 5 நேர தொழுகையாளி ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் 5 நேரம் பேணி தொழுகணும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் 5 நேரம் பேணி தொழுக வேண்டும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் வாழும் போதும் களிமாவுடன் மரணிக்கும் போதும் களிமாவுடன் மன்னிக்க செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கும் அந்த தருணத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்து மரணிக்கக்கூடியவர்களாக எங்களையும் குடும்பத்தாரையும் ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் ஒரு முறையாவது காபாவை கண்கூடாக பார்த்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டு தரிசிக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரமலான் மாதத்தில் குர்ஆனை முடிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் பயன்படக்கூடிய கல்வியை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் கபூரின் வேதனை லேசாக்கி விடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் வஃபாத்தா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனத்தை உயர்ந்த சோனத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடமே கையேந்தி கேட்கின்றோம். யா ரஹ்மானே யா ரஹ்மானே எங்களுக்கு எதை கேட்க வேண்டும் கேட்க வேண்டாம் என்று தெரியவில்லை. யா அல்லாஹ் ஆனால் உனக்கு இவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். யா அல்லாஹ் அதை எங்களுக்கு கொடுத்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் வயலுள்ளி முசல்லின் என்று சொல்லி இருக்கின்றாய். யா அல்லாஹ் தொழக்கூடிய நபருக்கு கேடு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறாய். யா அல்லாஹ் அது போன்று தொழுகையாக எங்களது தொழுகை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் ரூகுல் அமல்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ் உங்கள் திருப்பொருத்தத்துக்கு நாடி இருக்க வேண்டும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் பிறர் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்மளை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அமல் செய்யக்கூடாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தின் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை எங்கள் குடும்பத்தாரையும் ஆக்கி தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய நேரத்தை வீணாக செலவழிக்காமல் குர்ஆன் ஓதுவதிலும் தஸ்பீ ஓதுவதிலும் துவா ஓதுவதிலும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உங்களிடமே கையேந்தி கேட்கின்றோம். யா ரஹ்மானே யா ரஹ்மானே நாங்கள் வைத்திருக்க நோம்பில் ஏதேனும் தவறுகள் இருக்கலாம். யா அல்லாஹ் பிழைகள் இருக்கலாம். யா அல்லாஹ் அதையெல்லாம் மன்னித்து அந்த நோம்பிற்கு பரிபூர்ணமான நன்மையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் வைத்திருக்கும் நோம்பில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நோன்பு வைத்து கொண்டு குர்ஆன் ஓதிருக்கின்றோம். யா அல்லாஹ் அந்த குர்ஆனில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதை மன்னித்து பரிபூர்ணமான நன்மையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தொழுதிருக்கின்றோம். யா அல்லாஹ்
அந்த தொழுகையில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதை மன்னித்து அதற்கு பரிபூர்ணமான நன்மையை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எந்தவித கேள்வி கணக்கும் இன்று 70,000 நபர்கள் சொர்க்கம் செல்வார்கள். யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களையும் குடும்பத்தாரையும் ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உங்களிடமே கையேந்தி கேட்கின்றோம். யா அல்லாஹ், உன்னை விட்டால் நான் வேற யாரிடம் யா அல்லாஹ் கையேந்துவேன்? நாங்கள் கேட்கும் துவாவை கந்தல் துணி போல் கசைந்து எரிந்து விடாதே யா அல்லாஹ், எங்களால் தாங்க முடியாது யா ரஹ்மானே. யா ரஹ்மானே, நாங்கள் உங்களிடமே கேட்கின்றோம். யா ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகில் வாழக்கூடிய வாழ்நாட்களில் உங்களுக்கு மாறு செய்வதே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து விட்டோம். யா அல்லாஹ், மீது இருக்கக்கூடிய அந்த அற்பமான சொற்பமான பகுதியை உங்களுக்கும் உங்கள் ஹபீபுக்கும் பிடித்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக எங்களையும் குடும்பத்தை ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்க எங்கள் கண்களால் எதை பார்க்க கூடாது என்று சொன்னாயோ அதை இந்த கண்களால் பார்த்திருக்கலாம். யா அல்லாஹ், எங்கள் காதுகளால் எதை கேட்க கூடாது என்று சொன்னாயோ அதை இந்த காதுகளால் நாங்கள் கேட்டிருப்போம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இப்படி எங்கள் உடல் உறுப்பில் ஒவ்வொன்றும் பாவங்கள் செய்திருக்கலாம். யா அல்லாஹ், அந்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்க எந்தவித கேள்வி கணக்கும் என்று 70,000 நபர்கள் சொர்க்கம் செல்வார்கள். யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களையும் குடும்பத்தாரையும் ஆக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நான் உன்னிடமே கையேந்தி கேட்கின்றேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனது திருக்குரானை மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மனன சக்தியை அதிகப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முசீபத்தெல்லாம் அகற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், பரக்கத்தால் எங்கள் வீட்டை நிரப்பி. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் உங்களிடமே கையேந்தி கேட்கின்றேன். யா ரஹ்மானே, உன்னை விட்டால் நான் வேற யாரிடம் யா அல்லாஹ் கையேந்துவேன்? நீயே எனக்கு அனைத்தும் தரக்கூடியவன். யா ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தால் அதையெல்லாம் நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த உலகில் வாழக்கூடிய மீதி நாட்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்று வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கலாம். யா அல்லாஹ், அதையெல்லாம் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி வைத்து விடுவாயாக, சொர்க்கத்தை ஹலாலாக்கி வைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், வயலுள்ளில் முசல்லின் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கலக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், சிராத்து முஸ்தகீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு குடும்பத்தாருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உங்களை விட்டால் எங்களோட யாரிடம் யா அல்லாஹ் கையேந்துவோம்? நீங்களே எங்களுக்கு அனைத்தும் தரக்கூடியவன். யா அல்லாஹ், நாங்கள் கேட்கும் துவாவை கந்தல் துணி போல் கசைந்து எரிந்து விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சிறிய துவாவை உனது கருணையின் போற்றாலும் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றாலும் ஏற்றுக்கொள்வாயாக. ربنا وتقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.